பாடகச்சேரி சுவாமிகள் என்ற ஒரு மகானை பற்றி நாம் இந்த இடத்திலே பேச வேண்டும். அந்த மகான் பைரவருடைய வடிவமாகவே கருதப்பட்டவர். அந்த பாடகச்சேரி மகான் அவர்கள் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் நாய்களை அழைத்து உணவுகள் வழங்கியதாக அவர் நம் சரித்திரம் நமக்கு தெரிவிக்கிறது. அப்போது ஒரு இளைஞர், அந்த இளைஞருக்கு எந்த விதமான சொத்தோ சுகமோ இல்லை, பரம ஏழையாக விளங்கியவர். அன்றாடம் ஏதேனும் வேலை கிடைத்தால் அதில் வரக்கூடிய எளிய ஒரு நிதியை கொண்டு, பணத்தை கொண்டு வாழ்க்கையை ஓட்டக்கூடியவர். ஒரு முறை அமாவாசை தினம் வரும்பொழுது அந்த நீத்தார் கடனை செய்வதற்கு கூட அவரிடம் பண வசதி இல்லை. பாடகச்சேரி சுவாமிகள் அவர்கள் தன்னுடைய வழக்கமான வழிபாட்டை செய்வதற்காக நாய்களோடு சென்று கொண்டிருக்கிறார். அந்த மகானிடத்திலே சென்று இந்த இளைஞர் வணங்கி தன்னுடைய அறியாத நிலையை, இப்படிப்பட்ட செய்ய முடியாத ஒரு சூழலை இருப்பதை நினைத்து வருந்திய சமயத்திலே பாடகச்சேரி சுவாமிகள் இப்படி ஒரு வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞரை, அவரை தாறுதல் படுத்தி, உன்னுடைய நிலை யாம் அறிவோம் என்று சொல்லி, உன்னால் முடிந்த அளவு எளிமையான பதார்த்தத்தை கொண்டு வா என்று சொல்லி தன் ஆசீர்வாதத்தை வழங்கி அனுப்புகிறார். அவரும் சென்று பார்த்துவிட்டு அருகில் இருந்த நீரோடையில் நீராடிவிட்டு வரும்பொழுது அவருக்கு கையில் கிடைத்தது மற்றொருவர் கொடுத்த ரொட்டி. அதுவும் பாதி ரொட்டி, அதுவும் பாதி அவர் சாப்பிட்டு போட்ட பாதி ரொட்டி தான் கிடைத்திருக்கிறது. அதை கொடுக்கக்கூடாது என்று நினைத்து அதையும் அவர் வைத்துவிட்டு, அங்கே இருந்தாலும் யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று தன்னுடைய முன்னவர்களை நினைத்து வருந்துகிறார். நான் ஏதோ பாவம் செய்து விட்டேன், அதனால எனக்கு உங்களுக்கு பித்திருக்கடன் கொடுக்க முடியவில்லை, நான் என்ன செய்யலாம் என்று அந்த இளைஞர் கண்ணீர் உகுத்த பொழுது இறையருளால் ஒரு அற்புதம் நடக்கிறது. அங்கு பக்கத்தில் இருந்த ஒரு சிறப்பான ஒரு இல்லத்தில் இருந்த ஒரு பெண்மணி இவருடைய சூழலை பார்த்துவிட்டு தான் சாப்பிடுவதற்காக வைத்திருந்த சாதத்தை, இறைவனுக்கு படைத்த சாதத்தை அப்படியே அவருடைய பாத்திரத்திலே கொண்டு போடுகிறார். அதை வணங்கி ஏற்றுக்கொண்டு நேரடியாக பாடகச்சேரி மகானுடைய சன்னிதானத்திற்கு சென்று, ஐயா, எனக்கு கிடைத்தது இந்த உணவுதான் என்று சொன்ன பொழுது அவர் அதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக சுற்றுமுற்றும் பார்க்கிறார். காக்கைகள் வரவில்லை. அதற்கான காரணத்தையும் உணர்ந்து கொள்கிறார். பசுமாடுகள், கன்றுக்குட்டிகள் வரவில்லை. ஏன் என்றால் அதற்கான காரணம் நினைவில் சொல்லப்படும். உடனடியாக நாய்க்கு அந்த பிரசாதத்தை வழங்குமாறு பாடகச்சேரி மகான் செய்ய, அந்த உணவு நாய்க்கு சென்று அது நிறைவு பெற்று, அதாவது பசி ஆறியவுடன் அந்த இளைஞருக்கு திடீரென்று பல புதிய விஷயங்கள் தோன்றியதாகவும், அவருடைய ஆசீர்வாதம் பெற்று அவர் அருகில் இருந்த ஒரு சிறிய பணிமனைக்கு சென்று, ஒரு தொழிற்சாலை போன்ற ஒரு பகுதிக்கு சென்று வேலை தேடியதாகவும், அதன் மூலம் அவர் சிறிது சிறிதாக பணி உயர்வு பெற்று பெரிய நிலையில் உயர்ந்தார் என்றும் பாடகச்சேரி மகானுடைய சரித்திரம்